குரூப் 2 தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இலக்கியத்தில் 3வது யூனிட்டில் பார்த்திங்க அப்படின்னா கம்பராமாயணம் மற்றும் ராவண காவியம் பற்றிய செய்திகள் கொடுத்துருப்பாங்க. இதில் கம்பராமாயணத்தை நம்ம பார்ப்போம். இப்போது கம்பராமாயணம் வந்து மேலை நாட்டு காவியமாக விளங்கக்கூடிய இலியட் மற்றும் ஒடிசி இது ரொம்ப ஃபேமஸான இலக்கியமாக கருதப்படுகிறது காப்பியங்களாக. அதே போல் அதற்கு இணையாக தமிழில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த உலகில் சிறந்த காவியமாக விளங்கக்கூடியது கம்பர் இயற்றிய கம்பராமாயணம். இது தமிழ் காவிய உலகில் தனக்கென ஒரு தனி இடத்தை பெற்று திகழும் இந்த நூல் உலகமகா காவியங்களில் முன் வரிசையில் நிற்கக்கூடிய புகழனை தொட்டது இந்த நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. வடமொழியில் வால்மீகி தான் எழுதினார் ராமாயணத்தை. அதை வந்து தமிழ் படுத்தி தூய தமிழ் படுத்தி கம்பர் வந்து தமிழில் அதை இயற்றினார். அப்படி எழுதப்பட்ட இந்த நூலுக்கு வந்து ராமகாதை அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாரு. அதே மாதிரி வால்மீகி ராமாயண கதையை தழுவி தமிழ் மரபிற்கு ஏற்றவாறு சில மாற்றங்களையும் சில ஏற்றங்களையும் செய்துள்ளார் கம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பர் தம் நூலுக்கு கேட்ட பேர் வந்து ராம அவதாரம்னு சொல்லுவாங்க. ராம அவதாரம் ராமருடைய அவதாரங்களை கூறுகின்ற நூலாக கருதப்படுகிறது. இதை வந்து பாத்திர படைப்பிலும் சரி, நாடகம் உரையாடல் வடிவிலும் சரி, இது தனக்கென ஒரு தனி இடத்தை பெற்றுள்ள நூலாக இது சிறந்த விளங்கக்கூடிய ஒரு காவியம் அப்படின்னு கூட சொல்லலாம் கம்பராமாயணத்தை. இதை நாடக நயம் நோக்கி இதை வந்து கம்ப நாடகம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது சொல்கிறாங்க. கம்பரின் கதை போக்கிலும் நடைச்செருப்பில் ஈடுபட்ட மக்கள் தமது உபன்யாசனங்கள் மூலம் இத்தகைய பாமரரும் அறியும்படி செய்தவர் தான் கம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கம்பர் பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்பராமாயணம் சொல்லக்கூடிய அந்த கம்பராமாயண பட்டிமன்றங்கள் சொற்பொழிவுகள் மூலம் கம்பரோட பெருமையை வந்து ராமாயணத்தின் சிறப்பையும் ரொம்ப உலகறிய செய்து காத்து வருகின்றது. சில விஷயங்கள்லாம் செய்கிறாங்களே பட்டிமன்றம் இந்த மாதிரி இடத்துல வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவது கம்பரோடைய புகழும் கம்ப ராமாயணத்தோட புகழை வந்து எல்லா இடத்துலையும் பரவுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கம்பரால் ராமாயணம் ஏற்றம் பெற்றதும் ராமாயணத்தால் கம்பர் ஏற்றம் பெற்றதும் கம்பராமாயணத்தால் தான். அதில் தமிழ் ஏற்றம் பெற்றதும் இந்த ராமாயணத்தால் அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் நிலவுகிறது. இன்று ராமாயணம் என்றால் அது கம்பராமாயணத்தை குறிப்பதோடு கம்பராமாயணத்தின் ஆசிரியர் கம்பர் என்று கூறும் அளவுக்கு கம்பரோட பெயரோடவே இணைந்திருக்கக்கூடிய இந்த ராமாயணம். அதனால் கம்பராமாயணம் பேர் வந்தது. சரி, கம்பரை பற்றி பாருங்கள். கம்பர் வந்து சோழ நாட்டு திருவழுந்தூரில் பிறந்தவர். தந்தையார் வந்து ஆதித்தன் ஓச்சர் குலத்தில் பிறந்தவர். இவர் காளி கோயிலில் பூஜை செய்து வந்த மரபில் வந்தவர் ஆவர். இவர் வந்து காளியின் அருளால் கவி பாடும் திறன் பெற்றவர் கம்பர். கம்பர் என்னும் பெயர் இவருக்கு ஏற்பட்டது குறித்து பல காரணங்கள் சொல்லுது. அதாவது கம்பங்கூழையில் காவல் காத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கம்பம் ஒன்றின் கீழ் கண்டெடுக்கப்பட்டமையாலும் கம்பம் போன்று அறிவற்று இருந்தமையாலும் கம்பன் என்ற பெயர் பெற்றதாக இது வந்து சில கருத்துக்களை சொல்கிறாங்க. கம்பராமாயணத்தோட ஆசிரியரை பற்றி சொல்லும்போது காவிரி ஆற்று வெள்ளத்தை தன் பாடல் தரத்தால் அடக்கிய மன்னன் குலோத்துங்க சோழன் என்ன பண்ணால் நன்மதிப்பிற்கு பாத்திரமாக விளங்கியவர் இந்த கம்பர். மன்னன் குலோத்துங்க அவையில் இருக்கக்கூடிய கம்பர் இந்த மாதிரி காவிரி ஆற்று அந்த வெள்ளத்தை வந்து என்ன பண்ணார், தன் பாடல் மூலிமா அடக்கிறார். வெள்ளம் நிரம்பி வழியிற தண்ணியை வந்து தன் பாடல் மூலியமாக அடக்கிறார். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவர் இந்த கம்பர். அதே மாதிரி ஒட்டக்கூத்தர் சோழன் அவையை அலங்கரித்தார். இவரோட சமகால புலவர் அவர். சரி, கம்பரை ஆதரித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல். இது அடிக்கடி கேட்குற வினா அது டிஎன்பிசியில். கம்பரை ஆதரித்தவர் கம்பரை புறந்தவர் அப்படின்னு கேட்பாங்க. திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலார் அப்படின்னு சொல்லுவார். சடையப்ப வள்ளல் அப்படிங்கிறவர் தான் ஆதரித்தவர்னு சொல்கிறாங்க. தன்னை ஆதரித்த வள்ளலின் கொடைச்சிறப்பையும் குணச்சிறப்பையும் பாராட்டுகின்ற வகையில் தன்னுடைய பாடலில் வந்து 1000 பாடலுக்கு ஒரு முறை வந்து என்ன பண்ணுவார், அந்த வள்ளல் பெருமான புகழ்ந்து பாடியிருப்பார் கம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவருக்கு அம்பிகாபதி என்ற ஒரு மகனும் காவேரி என்ற ஒரு மகளும் இருந்ததாக தெரிகிறது. அம்பிகாபதி சோழ அரசகுமாரனான அமராவதியை காதலித்த குற்றத்திற்காக கொலை செய்யப்பட்டார். இதில் வந்து கம்பருடைய மகளை பற்றிய தகவல் இதெல்லாம். அதே மாதிரி கல்வியில் சிறந்த விளங்கிய கம்பர் அதில் அம்பிகாபதி கோவை என்பது நூல் ஒன்று எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. குலோத்துங்கனின் மனக்கசப்பற்ற கம்பர் ஓரங்கள் நாட்டு பிரதாபரத்துடனே அடைந்து வாழ்ந்திருந்தார். மகன் அம்பிகாபதியின் மறைவுக்கு பிறகு பாண்டிய நாட்டுடைய நாட்டரசன் கோட்டையில் தான் அவர் வாழ்ந்துட்டு உயிர் துறந்தார். கம்பர் இறந்த இடங்கன்னு பார்த்தீங்கன்னா நாட்டரசன் கோட்டை. அங்கு கம்பருக்கு சமாதி கட்டியிருக்காங்க.
கம்பன் 3ஆம் குலோத்துங்கன் அவையை அலங்கரித்ததாக கூறப்படுவதால் இவரது காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு என்று கூறப்படுகிறது. வேறு சிலர் இவரது காலம் 9ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்குள்ளே வந்து சில கான்ட்ரவர்சி இருக்கும். சரி, கம்பரின் சிறப்பு பார்த்திங்க அப்படின்னா, தமிழ் இலக்கிய உலகின் ஒளி விளக்காக திகழ்ந்த கம்பரின் சிறப்பினை சொல்லும்போது, கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும். கம்பன் வீட்டில் இந்த கட்டுத்தறினா ஆடு மாடு கட்டி வைக்கிற அந்த குதிரை கட்டி வைக்கிற அந்த கட்டுத்தறி கூட கவிபாடுன்னு சொல்லுவாங்க. கல்வியில் பெரியன் கம்பன், கம்ப நாடன் கவிதையில் கற்றோர்க்கு இதயம் கலியாதே என வரும் பழமொழிகளும் பார்த்திங்க அப்படின்னா கம்பருடைய கவித்திறனை பற்றி சொல்லக்கூடியது. தெளிதில் புலப்படுத்தினா அல்லது தெளிவாக சொல்லுதுன்னு அர்த்தம். செந்தமிழ்நாட்டின் சிறப்புரைக்கும் பாரதி என்ன சொல்கிறார், கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு கம்பரை வந்து புகழ்ந்து பேசுகிறார். புகழ்ச்சிக்குரியவர் தான் கம்பர், அதில் டவுட்டே இல்லை. அதே மாதிரி யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வல்லவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை, இது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்பரை புகழ்ந்து பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பனோடு கவிதை போயிற்று என்றும் கம்பனின் சிறப்பு உரைப்பார். பாரசீக கவிஞரான உமர் கய்யாம் பாடலை வந்து மொழிபெயர்த்த கவிமணி தேசிய விநாயகர் எப்படி புகழ்கிறார்னா, வெயில் கேற்ற நிழல் உண்டு, வீசும் தென்றல் காற்று உண்டு, கையில் கம்பன் கவியுண்டு, கலசம் நிறைய மது உண்டு. இது சொன்னவர் யார், கவிமணி தேசிக விநாயகனார் அப்படின்னு சொல்கிறாரு. அதேமாரி வால்மீகி படைத்த சாதாரண மானுடனான ராமனை ராமபிரானினும் தெய்வமாக படைத்து உயர்த்திய கம்பனும் சாதாரண கவிஞனாக இல்லாது கவிஞனாக கவி சக்கரவர்த்தியாக தெய்வ புலவனாய் உயர்ந்து நிற்கிறான். விருத்தம் எனும் வெண்பாவிற்கு உயர்கம்பன் என்று போற்றும் அளவிற்கு விருத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் வகையில் மிக அழகாக பாடல் எழுத திறம் பெற்றவர் கம்பர். விழுந்த ஞாயிறு எழுதன் முன்முறை வேதியருடன் ஆராய்ந்து எழுந்த ஞாயிறு விழுவதன் முன்கவி பாடினது 700 என வரும் பாடல் கம்பர் இரவில் வால்மீகி ராமாயண கதையினை கேட்டறிந்து பகலின் பொழுது சாய்வதற்குள் 700 கவிதைகள் பாடினார் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது. இவர் ராமாயணம் முழுவதையும் 15 நாட்களில் பாடி முடித்ததாக கூறப்படுகிறது. பொன்னுக்கு பாடிய கம்பர் கலைவாணின் அருளை பூரணமாக பெற்று திகழ்ந்தார். கலைவாணர் சரஸ்வதி தேவி பூரணமாக அதை பெற்று திகழ்ந்தார் சொல்கிறாங்க. கம்பர் தனது நூலுக்கு ராம அவதாரம் என்று பெயரிட்டு ஸ்ரீரங்கத்தில் தான் வந்து இந்த கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் செய்கிறார். திருவரங்கனா ஸ்ரீரங்கம். கம்பர் ராமகாதை தவிர ஏர் எழுது, சிலை எழுது, சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம் இதெல்லாம் அவர் எழுதின பிற நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமாயணத்தில் என்னென்ன இருக்குது, காண்டங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்று 6 காண்டங்களுடையது. இது வந்து நூல் சிறப்பு இதெல்லாம். அதே மாதிரி 113 படலங்கள், 10,500 பாடல்கள் உள்ளன. 7வது காண்டமான உத்தரகாண்டம் ஒட்டக்கூத்தரால் இயற்றப்பட்டது. அடிக்கடி கேட்குறாங்க. 6 காண்டம் கம்பர் இயற்றியது, அதில் வந்து 7வது ஒரு காண்டம் சொல்கிறாங்க, அது உத்தரகாண்டம்னு சொல்லிட்டு அதோட ஆசிரியராக வந்து ஒட்டக்கூத்தரை வந்து சொல்கிறாங்க. இந்நூலில் முந்தைய சங்க நூல்களின் சாயலையும் சிந்தாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய சீவக சிந்தாமணி தொடர்களையும் திருக்குறளில் வரக்கூடிய கருத்துக்களை நீங்கள் வந்து அங்கங்கே காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்லுவாங்க. அது கதி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, கான கம்பரையும் தீனா வந்து திருவள்ளுவரையும் குறிக்கிறதா சொல்லுவாங்க தமிழுக்கு கதி அப்படின்னா. அதே மாதிரி இன்னொன்று சொல்லலாம், தமிழுக்கு கதி 2 நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கானா கம்பராமாயணம், தீனா திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்கள், இது ஒரு தழுவல் நூல் போலவே தெரியாது. இது முழுக்க நல்ல தூய தமிழ் படுத்தி கம்பர் இதை எழுதியிருப்பார். பாலகாண்டத்திலே தொடங்கி விடுகின்றார். களவு கற்பு என்னும் பண்டைய தமிழ் இலக்கிய மரபையும் ஒட்டி மிதிலைக்கு வந்த ராமனையும் சீதையும் சந்திக்க வைத்து மாரிப்புக்கு இதயம் எழுத வைத்தார். இக்காட்சி வால்மீகியில் இடம்பெறாது. பார்த்திங்களா, அந்த மிதிலை நகரில் ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் நடக்குது. அந்த காட்சியில் நீங்கள் வந்து வடமொழியில் வால்மீகி எழுதின ராமாயணத்தில் நீங்கள் அதை பார்க்க முடியாது. இதை தமிழில் மட்டும்தான் நீங்கள் பார்க்கலாம். அதை தான் அந்த வார்த்தையை சொல்லுவார். இக்காட்சி வந்து வால்மீகத்தில் இடம்பெறாத ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். வால்மீகி ராமாயணத்தில் இடம்பெறாத ஒன்று. அண்ணலும் நோக்கினாள் அவனும் நோக்கினான் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அந்த அளவில் இந்த வார்த்தை வந்து எதில் வருது அப்படின்னா கம்பராமாயணத்தில் வருது. அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் அப்படிங்கிறது ராமாயணத்தில் வரக்கூடிய வரிகளாக இதை கருதப்படுகிறது. இதுதான் கம்பரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்படி தான் சொல்கிறாங்க. சில பாடலடிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், திண்மை இல்லை நேர் செருணரின்மையால், உண்மை இல்லை பொய் உரையிலாமையால், ஒன்மை இல்லை பல கேள்வி ஓங்கலால் அப்படின்னு சொல்லிட்டு சில பாடல்கள் கொடுத்துருக்காங்க. ஆட நெடுந்தறி ஆறு கடந்தவர் போவாரோ, வேட நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாலும், தோழமை என்றவர் சொல்லிய சொல்லோரு சொல்லென்றோ, ஏழமை வேடன் இறந்தில் என்றனை ஏசாரோ. இதில் அதில் வரக்கூடிய பாடலடிகள் பஞ்சியுளிர் விஞ்சிகுளிர் பல்லவம் அணைந்து செஞ்சவிய கஞ்ச நிமிர் சீரடியலாகி, அஞ்சலில மஞ்ச என அன்னவனும் வஞ்சி என நஞ்சமகள் வஞ்சமகள் வந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கம்பராமாயணத்தில் வரக்கூடிய பாடலடிகளாக கருதப்படுகிறது. அதே மாதிரி சில பாடலடிகள் பாருங்கள். வெய்யோ நொழி தன்மீனியில் விரிசோதியில் மறையே, பொய்யோ எனும் இளையானோடும் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவென்பதொரு அழியா அழகுடையான். இதில் கம்பராமாயணத்தில் வரக்கூடிய பாடலடிகள் குகனோடு ஐவரானோம் முன்பு குன்று சொல்வான் மகனோடும் அறுவரானோம், எம்முடைய அன்பின் வந்த அகனமர்ந்த காதல் நின்னோடு எழுவரானோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகனே இவங்கெல்லாம் தம்பியை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த வார்த்தையெல்லாம் அவர் சொல்லுவார் இந்த பாடலில். கலைமகள் வாழ்க்கை முகத்தெனினும் மலரவன் மண்டவனுக்கு ஒவ்வான், மலரவன் செய் வெற்றுடம்பு மாய்வன போல் மாயா புகழ்கொண்டு மற்றும் இவர் செய்யும் உடம்பு என்னும் நீதிநெறி விளக்கத்தக்கதொரு சான்றாக அழியா புகழ் கொண்டு இந்த கம்பராமாயணம் விளங்குகிறது. இதோட கம்பராமாயணம் பற்றிய குறிப்புகள் முடிந்தது. என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்குது குரூப் 2 எக்ஸாமுக்கு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பலனளிக்கும். நீங்கள் கொஸ்டின் வித் ஆன்சரோடு படிக்கிறத விட இந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு மனசில் கொஞ்சம் நிற்கும். நன்றி.